எவ்வளோ மருந்து எடுத்துக்கிட்டாலும் க்ரீம்ஸ், லோஷன், மாய்ஸ்சரைசர் அப்படின்னு விதவிதமான அப்ரோச்சஸில் உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களோட இச்சிங்கோ இல்லை அந்த ப்ரௌன் டிஸ்கலரேஷன் உங்கள் ஸ்கின்ல இருக்கிறதோ சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று உங்களோட பிளட் சுகர். அப்போ சுகருக்கும் ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை சுகர்னால நம்மளோட பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகுது. இதனால பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகி அந்த இடத்துக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜனும் கம்மியாகும் போது அந்த இடத்துல ஒரு புண்ணோ இல்லை ஒரு இச்சிங்கோ வந்தால் ஈஸியாக சரியாகாது. இதுக்கு நீங்க சூப்பர்ஃபிஷியலா ஒரு லோஷன் போட்டாலோ, ஆயின்மெண்ட் கிரீம் யூஸ் பண்ணாலோ, இல்ல சிஸ்டமேட்டிக்கா ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டாலோ அந்த இடத்துல ரூட் காஸ் ஆனது சுகர் தானே தவிர உங்களோட இச்சிங் இல்ல. நெக்ஸ்ட், ஹை சுகர்னால உங்களோட இம்யூனிட்டி டவுன் ஆகும்போது திரும்ப திரும்ப அந்த இடத்துல இன்ஃபெக்ஷனோ இல்ல ஒரு ஆறாத காயமோ கூட அது மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம டாக்டரையோ இல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிற மெடிகேஷன்ஸையோ மாத்தி பிரயோஜனமே இல்ல. உங்களுக்கான காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களோட பிளட் சுகர் கரெக்டா இருக்கான்னு பார்த்து இன்கேஸ் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களோட டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட் கூட ஒர்க் ஆகும்.